அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, எமது வகுப்பின் இரண்டாவது பகுதி ரமலான் மாதம் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள், அதாவது அதனுடைய சிறப்புகள், அதனுடைய சட்டங்கள், அதனுடைய சுன்னாக்கள், இப்படி ஒரு தொகுப்பு, ஒரு ஹதீஸ் தொகுப்பை நாங்கள் படித்து வருகிறோம். அந்த தொகுப்பிலே நாங்கள் இதுவரைக்கும் 4வது ஹதீஸ் வரைக்கும் நாங்கள் படிச்சிருக்கிறோம் இல்லையா? 4வது ஹதீஸ் வரைக்கும். இப்போ நாங்கள் 3 ஹதீஸ் படித்தோம். எங்களுக்கு மொத்தம் ஒரு 53 அல்லது 54 ஹதீஸ் இருக்குது. அதில் 3 ஹதீஸ்கள் படிச்சிருக்கிறோம். இப்போ அந்த 3 ஹதீஸிலும் ரமலான் மாதத்தினுடைய சிறப்பு சம்பந்தமாகத்தான் அந்த 3 ஹதீஸும் அமைந்திருந்தது. சரி, இப்போ அந்த 3 ஹதீஸ்களில் கூறப்பட்ட ரமலானுடைய சிறப்புகள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுங்க பார்க்க. ஒன்று, சரி, ஒன்று முடிஞ்சு. சரி, நீ உங்களோட சான்ஸ் முடிஞ்சு. அடுத்தது ஷைத்தான் விலங்கிடப்படுவான். 2. 3வது நரகத்தின் வாயில்கள் மூடப்படும். வேற சொல்லுங்க, வேற என்ன இருக்குது? 3 வந்துட்டு கிட்டத்தட்ட 7 சிறப்புகள் நாங்கள் பார்த்தோம். 7 சிறப்புகள். சுவர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படும், நரகத்தின் வாயில்கள் மூடப்படும், ஷைத்தான் விலங்கிடப்படுவான். ஒரு அழைப்பாளி வந்து அழைப்பாரு, அதுவும் அந்த மாதத்துக்குரிய சிறப்பு தானே. வேற மாதங்கள் அந்த அழைப்பாளி வரமாட்டார் தானே. சரி, அந்த அழைப்பாளி வந்து என்ன சொல்வாரு? நன்மையின் பக்கம் ஆர்வம் உள்ளவரே அக்பில், நீங்க என்ன செய்யுங்க? முன் வாருங்கள், முன்னோக்கி வாருங்கள். அக்சிர், தீமையை செய்யக்கூடியவரே அல்லது தீமையின் பக்கம் செல்லக்கூடியவரே நிறுத்திக்கொள் என்று அவர் சொல்லிக் கொண்டு இருப்பார். அப்ப எத்தனையாவது வந்துட்டு? 4. சரி, 5வது ஒரு இரவு இருக்கிறது, அது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கிறது. 5வது அது என்னது? என்ன இரவு அது? லைலத்துல் கத்ருடைய இரவு நாங்கள் சொன்னோம். 6வது ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். அந்த கூட்டத்தில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும். சரி, 7வது என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பார்த்து ஷஹ்ருன் முபாரக், அருள் நிறைந்த மாதம் என்று சொன்னாங்க. ஷஹ்ருன் முபாரக் என்னது? அருள் நிறைந்த மாதம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவ்வளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்த ஒரு மாதம் எங்களை வந்து அடைய போகிறது. நாங்கள் அதை எவ்வாறு வரவேற்கிறோம், அந்த மாதத்தை எவ்வாறு கழிக்கிறோம் என்பதுதான் கேள்வி இல்லையா? அல்லாஹு தஆலா நல்ல முறையில் கழிப்பதற்கு எங்களுக்கு பாக்கியத்தை தர வேண்டும். சரி, 4வது ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் எந்த தலைப்பில் வருது? ரமலான் மாதத்தின் சிறப்பு. ரமலான் மாதத்தின் சிறப்பு என்ற தலைப்பு கீழே வருது. அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ், 5 நேர தொழுகைகளும், வல் ஜும்அத்து இலல் ஜும்ஆ, ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மா வரைக்கும், வ ரமதானு இலா ரமதான், ஒரு ரமதானிலிருந்து இன்னொரு ரமதான் வரைக்கும், முகஃபிராத்துன் மா பைனஹுன்ன, அவைகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய சிறு பாவங்களுக்கு பரிகாரம் ஆகும். அப்ப 5 தொழுகைகள்டா ஃபஜ்ர் தொழுதாரு லுஹர் தொழுகை வரைக்கும், லுஹர் தொழுதாரு அசர் தொழுகை வரைக்கும், அசர் தொழுதாரு மகரிப் தொழுதாரு இஷா வரைக்கும். அப்ப அவைகளுக்கு நடுவில் நடக்கின்ற சிறு பாவங்களுக்கு பரிகாரமாகும். அல்லாஹ்வுடைய அருளை பாருங்க. நாங்க என்ன சிந்திக்கணும் தெரியுமா? நாங்க இது செஞ்சது நல்ல விஷயம் இல்லை. நாங்க படைத்த ரப்புக்கு நாங்க மாறு செஞ்சிருக்கிறோம், பாவம் செய்திருக்கிறோம். அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். எப்படி பாருங்க, எவ்வளவு அருள் நிறைந்த அல்லாஹ்வாக இருக்கிறான், அர்ஹமுர் ராஹிமீன். அப்ப அதை சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்றாங்க, அல் ஜும்அத்து இலல் ஜும்ஆ, அது மாத்திரமல்ல, இப்ப 5 நேர தொழுகை என்பது ஒவ்வொரு நாளும் வரக்கூடியது, அதிலையும் மன்னிப்பு. ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னும் ஜும்மா வரைக்கும் அதிலும் மன்னிப்பு. ரமதானிலிருந்து ஒரு ரமதான், ஒரு வருஷம், ஒரு வருஷத்துக்குள்ளது, அதிலும் மன்னிப்பு.
ஆனா ஒரே ஒரு நிபந்தனை அல்லாஹ் சொல்கிறார், அது குர்ஆனிலும் வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலும் சொல்லுகிறார்கள், இதஜித்தனபல் கபாயிர், பெரும்பாவங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இதுதான் நிபந்தனை. பெரும்பாவங்களை அவர் செய்யக்கூடாது. பெரும்பாவங்கள் இருந்தால் என்ன செய்யப்பட மாட்டாது? இந்த நன்மைகள் சிறிய பாவத்தை அழிக்க மாட்டாது, அப்படியே இருக்கும். இது ஒரு நிபந்தனை. சரி, அப்ப இந்த நிபந்தனை எங்க இருக்குது? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன் தஜ்தனிபு, அல்லாஹ் சொல்றான் நிபந்தனை, இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு, உங்களுக்கு தடுக்கப்பட்ட பெரும்பாவங்களை நீங்கள் தவிர்ந்து நடந்தால், நுகஃபிர் அன்கும் சய்யாத்திக்கும், உங்களுடைய பாவங்களை நாங்கள் மன்னிப்போம், வனுதுகில்கும் முதுகலன் கரீமா, உங்களை நாங்கள் சுவர்க்கத்தில் நுழைவிப்போம். நிபந்தனை என்னது? பெரும்பாவங்கள். சரி, இப்ப பெரும்பாவம்னா என்ன இல்லையா? பெரும்பாவம் என்னென்று சொன்னாதான் அதை நாங்கள் என்ன செஞ்சிடலாம்? தவிர்க்கலாம். சரி, பெரும்பாவம் என்றால் இப்ப நாங்க குர்ஆன்ல பார்க்கிறோம், சஹீஹான ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், ஒரு பாவத்தை சொல்லிட்டு அந்த பாவத்துக்கு 2 வாசகம் போடப்பட்டது. எப்படின்னா, அல் கபீரா பெரும்பாவம், அல் அதீமா மகத்தானது. ஒரு பாவத்தை சொல்லிட்டு இது அல் அல் கபீரா பெரும்பாவம் சொல்லப்பட்டிருக்குது, அல்லது அல் அதீமா இது என்னது? மகத்தான பாவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அல்லது அவு அன்னஹு ஸன்புன் அதீம், எப்படி சொல்ல? ஸன்புன் அதீம், மகத்தான ஒரு தவறு அல்லது பாவம் என்று சொல்லப்படுகிறது. அல்லது அந்த பாவத்தை சொல்லிட்டு அதனுடைய தண்டனை மிகவும் கடினமானது, அல்லாஹ் கடினமாக தண்டிப்பான் என்ற வாசகங்கள் சேர்க்கப்பட்டிருக்குது. அல்லது அது ஒரு ஹத். ஹத்துன்னா என்னது? ஹத்துன்னா என்ன சொல்றாங்க? அவர் செய்த தவறுக்கு உள்ள அந்த தண்டனை, அந்த தண்டனை என்ன செய்யப்படுகிறது? குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப களவெடுத்தால் கை வெட்டப்படும் சொல்லப்படுகிறது. அப்ப அதே நேரத்தில் ஜினா விபச்சாரம் செய்தால் அதுக்குரிய தண்டனை சொல்லப்படுகிறது. இவ்வாறு ஹத்து குறிப்பிடப்படுகிறது. அதே நேரத்தில் அதை செய்தவருக்கு, அதை செய்தவரை கடுமையாக எச்சரிக்கிறார், கடுமையான எச்சரிக்கை வருகிறது. அல்லது அதை செய்தவரை அல்லாஹு தஆலா சாபமிடுகிறார், சாபமிட்டு சொல்கிறான். இந்த நிலைகளில் வரக்கூடியதெல்லாம் பெரும்பாவம், இந்த நிலைமைகளில் வரக்கூடியதெல்லாம் பெரும்பாவம். சரி, அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். உதாரணத்திற்கு, ஒருவர் களவெடுத்து கொண்டு இருக்கிறார், அவருடைய வாழ்க்கையில் அது நடந்து கொண்டே இருக்கு, இது பெரும்பாவம் என்றும் அவருக்கு தெரியும். அப்ப இவருக்கு 5 நேரம் தொழுதால் இவருடைய அந்த சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுமா? மன்னிக்கப்பட மாட்டார். அதே நேரத்தில் மற்ற அமல்கள் மூலமாக, என்னென்ன அமல்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்றானோ, சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அவைகள் மன்னிக்கப்படுமா? மன்னிக்கப்பட மாட்டாது. சரி, அப்ப இந்த பெரிய பாவத்தை ஒருவர் செய்தால் அந்த பெரிய பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு அல்லது மன்னிப்பு கோருவதற்கு அவர் என்ன செய்ய வேண்டும்? பிரத்யோகமாக அதுக்கு தௌபா செய்ய வேண்டும். தனிப்பட்ட ரீதியில் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும்? தௌபா செய்ய வேண்டும். சரி, தௌபா செய்யக்குள்ள அவர் என்ன நிலைப்பாட்டில் இருப்பாரு? இனிமேல் செய்ய மாட்டேன். அப்படியா? முதலாவது என்ன செய்யணும்? அத பாவம் என்று அவருக்கு விளங்கணும் முதலாவது, இல்லையா? பாவம் என்று விளங்கி அதை பற்றி அவர் ஒரு கவலை வரணும். நான் செஞ்சிட்டேனே, ஒரு மனதால் அவர் உருகணும் முதலாவது. இரண்டாவது என்னென்னா, அந்த பாவத்திலிருந்து வெளியாகணும், அந்த பாவத்தை விடணும். இல்லை என்னது, சிகரெட்டை ஊதி ஊதி நான் அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு அல்லாஹ் மன்னிப்பானா? இல்லை, மன்னிக்க மாட்டான். ரமதான் வருகின்ற பொழுது நீங்க பாருங்க, எங்கட சமூகம் பாவம் என்று தெரியும், இல்லையா? அது பாவம் என்று தெரியும். அதுல என்னது, அதன் மூலமாக அவருக்கு மாத்திரமல்ல அவருடைய குடும்பத்துக்கும் ஆபத்து இருக்குதுன்னு தெரியும், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆபத்துன்னு தெரியும். அப்ப அந்த பாவத்தை அவர் ஒன்றோ அதன் மூலமாக அவர் பெற்றுக்கொள்றாரு, ஊதுறதன் மூலமாக பிறருக்கு வருகின்ற நோயின் மூலமாகவும் பெற்றுக்கொள்றார். அப்ப இது ஒரு பரவல் இருக்கிறது. அப்ப இவ்வாறு தெரிஞ்சும் கூட அதை ரமதான் மாதத்தில் கூட என்ன செய்யலாது,
நிப்பாட்ட முடியாத நிலையில் தான் எங்களுடைய சமூகத்தின் பலருடைய ஈமான் இருந்து கொண்டு இருக்கிறது. நோன்பு திறந்து தண்ணி குடிச்சாரோ இல்லையோ ஓடி பெய்த்து என்ன செஞ்சிடுவாரு, ஊதிட்டு வந்துடுவார். அது அப்ப இப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹு தாலா எங்களை மன்னிக்க வேண்டும், என்னுடைய பாவங்கள் என்ன செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும். சரி, மூன்றாவது விஷயம் அல் அஸ்மு சாதிக் அல்லா யஊத ஃபீஹா, அந்த பாவத்தின் பக்கம் மறுபடியும் நான் மீண்டு வர மாட்டேன் என்ற உறுதி இருக்க வேண்டும். இந்த நிபந்தனைகளுடன் தௌபா செய்தார் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும். அப்ப நான்காவது ஹதீஸ் நாங்க பார்த்துட்டோம். அஞ்சாவது ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரகிம அன்ஃபு ரஜுலின் ذُكِرْتُ عِنْدَهُ فَلَمْ يُصَلِّ عَلَيَّ, ஒருவர் நஷ்டம் அடையட்டும் அல்லது ஒருவர் நஷ்டம் அடைந்து விட்டார், யார் அவர், யாரிடத்தில் நான் நினைவு கூறப்பட்டு என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர் நஷ்டம் அடைந்து விட்டார். وَرَغِمَ أَنْفُ رَجُلٍ دَخَلَ عَلَيْهِ رَمَضَانَ ثُمَّ انْسَلَخَ قَبْلَ أَنْ يُغْفَرَ لَهُ, ஒருவர் நஷ்டம் அடையட்டும், யாரொருவர் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலான் மாதம் அவரை விட்டும் கழிகிறது, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்குதே, அவர் நஷ்டம் அடைந்து விட்டார். வரகிம அன்ஃபு ரஜுலின் அதுரக இந்தஹு அபவாஹுல் கிபர் அவ் அஹதுஹுமா ஃபலம் யுத்கிலாஹுல் ஜன்ன, ஒருவர் நஷ்டம் அடைந்து விட்டார், அவர் யார் தெரியுமா, தனது தாய் தகப்பனை வயோதிபத்தில் அவர் அடைந்தும் அவர்களுக்கு நலவு செய்வதன் மூலமாக அவர் சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ளவில்லையே, அவர் நஷ்டம் அடைந்தவர். அவர் யார், நஷ்டம் அடைந்தவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது ஷேக் அல்பானி சஹீஹான ஹதீஸ் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது திருமிதியில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. சரி, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் சொல்லப்படுகின்ற பொழுது யார் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லவில்லை. சரி, எந்த அளவுக்கு ஸலவாத் சொல்ல வேண்டும்? ஸலவாத் இப்ராஹிமியா முழுக்க சொல்லணுமா? இல்ல, சொல்ல தேவையில்லை. எந்த அளவுக்கு சொன்னா போதும், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், இந்த அளவுக்கு சொன்னால் போதும். அப்ப இது சிலரை நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு கணக்கில்லாத ஒரு விஷயமா இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் சொல்லப்படும், அவர் மறந்து போனவரை போன்று இருப்பார், எதுவுமே ஒரு கேட்காதவரை போன்று இருப்பார். அது பாவமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, அதே நேரத்தில் ரமதான் ஒரு இடத்தில் வருகிறது, அந்த ரமதான் மாதத்தில் இவர் ஒரு சோம்பேறியாக இருக்கிறார், அதில் எந்த ஒரு முயற்சியும் செய்யவில்லை. ரமதான் மாதம் முடிவடைகிறது, அந்த மாதத்தின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஷஹருன் முபாரக், அருள் நிறைந்த மாதம் என்று சொன்னாங்க. ஆனா அந்த மாதத்துடைய அருளை இவர் பெறவும் இல்லை, அந்த மாதத்தில் கிடைக்கின்ற பாவ மன்னிப்பும் இவருக்கு கிடைக்கவில்லை. இந்த நிலையில் ஒருவரை விட்டும் ரமதான் மாதம் கழியும் என்று சொல்லியிருந்தால் இவர் யார், நஷ்டவாளி. இவர் யார், இவர் நஷ்டவாளி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சரி, இது 5வது ஹதீஸ். 6வது ஹதீஸ் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அன்ன ரஜுலைனி மின் பலிண்டா, பலின்னு சொல்லக்கூடிய கோத்திரத்தை சேர்ந்த 2 மனிதர்கள், நல்லா கேட்டுக்கோங்க, பலி என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தை சேர்ந்த 2 மனிதர்கள், இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வாராங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அதுல ஒரு ஆள் கடும் முயற்சி உள்ளவர், இந்த நன்மைகளை தேடி தேடி செய்யறதுல கடும் முயற்சி உள்ள ஒரு ஆள், ஆர்வம் உள்ள ஒரு ஆள், மற்றவரை காண. 2 பேரும் ஆர்வம் உள்ளவங்க தான், ஆனா அதுல ஒருத்தர் என்னது, கடும் முயற்சி உள்ளார். இப்ப அந்த முயற்சி உள்ளால் என்ன செய்யறாருன்னா ஒரு யுத்தத்துல கலந்து கொள்றார். அந்த யுத்தத்துல கலந்து கொண்டு அதுல ஷஹீதாக மரணிக்கிறார். அடுத்தவர் 1 வருஷம் வாழ்றாரு, 1 வருஷம் வாழ்ந்துட்டு பின்பு என்ன செய்யறாரு, அவர் மரணிக்கிறார். இப்ப தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இது தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னால் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் நடக்குது. இதை பார்த்துட்டு இருக்கிறான். சரி, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால
இப்போ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு கனவு காண்றாங்க. கனவுல நான் சுவர்க்கத்தின் வாயிலில் நிற்கிறேன். யார் இது? தல்ஹா. எங்க நிற்கிறாரு? சுவர்க்கத்தின் வாயில நிற்கிறார். அந்த நேரத்தில் அந்த ரெண்டு பேரும் அங்க நிற்கிறாங்க. எந்த ரெண்டு பேரும்? ஒருத்தர் ஆர்வம் உள்ளவர், இல்ல அப்படி சொல்ல தேவை, கொஞ்சம் இருங்க, நான் சொல்லி முடிய காட்டிலும். சரி, அப்ப அந்த ரெண்டு பேரும் வந்து என்ன செய்யறாங்க? யாரு ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களே அந்த ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க? அந்த சுவர்க்கத்தின் வாயிலுக்கு முன்னால நிக்கிறாங்க. அப்ப நிக்கிற நேரத்தில் இப்ப தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் நிக்கிறாங்க. இப்ப அப்படி இருக்கின்ற பொழுது கதவை திறந்துட்டு ஒரு ஆள் வாராரு, அல்லது கதவுக்கு வெளியே ஒரு ஆள் வாராரு. வந்து அந்த கடைசியா மரணிச்சாதான் ஒரு வருஷம் வாழ்ந்துட்டு அவரை சொல்றாரு, நீங்க சுவர்க்கத்துக்கு போங்கன்றார். அப்ப யாரு வெயிட்டிங் இருக்காரு? அந்த நல்ல ஆர்வம் உள்ளவரும் யுத்தத்தில் ஷஹீதானவரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்ப கொஞ்ச நேரம் கழிஞ்சு மறுபடியும் ஒருவர் வந்து சொல்றாரு, நீங்க சுவர்க்கத்துக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போறார். இப்ப இவர் அந்த இடத்துல நிற்கிறார். இப்ப தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்லப்படுகிறது, உங்களோட நேரம் இன்னும் வரல. என்னது? உங்களுடைய நேரம் இன்னும் வரல, நீங்க என்ன செய்யுங்க, திரும்பி போங்க. என்ன, அவர் தான் மரணிக்கலையே. அப்ப உங்களோட நேரம் இன்னும் வரல, நீங்க திரும்பி போங்கன்னு சொல்லி அவர் சொல்லிடுறார். சரி, இப்ப இந்த செய்தியை வந்து தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க. சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, இது அவர் ஆச்சரியமா சொல்றாங்க. அந்த மக்களும் ஆச்சரியப்படுறாங்க. இப்ப இந்த மக்களும் ஆச்சரியப்பட்டு இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் போய்விடுகிறது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, நீங்க எதுக்காக வேண்டி ஆச்சரியப்படுறீங்க? ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு ஆள் வந்து என்னது, அஷத்தர் ரஜுலைனி இஜ்திஹாத், ஒருத்தர் வந்து தேடி தேடி அமல்களை செய்யக்கூடிய ஒரு ஆள், யுத்தத்திலே மரணிச்சிட்டார். மற்றவர் வந்து என்ன செய்யறாரு? அவர் வந்து ஒரு சாதாரணமானவர், ஒரு வருஷம் வாழ்ந்தார் இவருக்கு பின்னால. ஆனா யாரு சுவர்க்கத்துக்கு போனாங்க? முதல்ல இந்த ரெண்டாவது மரணிச்சவர் தான் சுவர்க்கத்துக்கு போனாரு. அப்ப இதுல யாரு போகணும்? எங்கட கணக்கு படிக்கி அவரு ஷஹீதானவர் தான் போகணும். அப்ப இத சஹாபாக்கள் சொல்றாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கம் சொல்றாங்க, அந்த ரெண்டாவது ஆள் இருக்கிறார் தானே, அவர் ஒரு வருஷம் வாழ்ந்தார். வாழ்ற நேரத்தில் அவர் ஒரு ரமதானை அவர் சந்திச்சிருக்கிறார். அவருக்கு ஒரு ரமதான் கிடைச்சிருக்குது. ரசூல் என்ன பாருங்க, அந்த ரமதானுடைய பொறுமதியை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவருக்கு ஒரு ரமதான் கிடைச்சிருக்கு. அந்த ரமதான்ல என்னென்னலாம் கிடைச்சிருக்கும்? லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்குது, அவர் நோன்பு நோட்டு இருக்கிறாரு, பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறாரு, சதக்கா செஞ்சிருப்பாரு, குர்ஆன் ஓதி இருப்பாரு, இப்படி இப்படி பல அமல்கள் அவர் செஞ்சிருப்பார். சரி, அந்த ஒரு ரமதான்ல. சரி, அதே நேரத்தில் அந்த ஒரு வருஷத்தில் எத்தனை தொழுகையில் தொழுது இருப்பாரு. அப்ப இதெல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த தூரத்தின் அளவு என்று சொன்னாங்க. அவ்வளவு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரக்கூடிய ஒன்றுதான் இந்த ரமதான். எல்லாம் விளைவிக்கும். இந்த ரமதான் என்பது அவ்வளவு பெரிய வித்தியாசத்தை தரக்கூடியது. அந்த ரமதான் எம்மை நோக்கி வருகிறது. சரி, இந்த செய்தி ஷேக் அல்பானி வந்து சஹீஹ் இப்னு மாஜாவில் பதிவு செய்கிறாங்க. சரி, இந்த ஹதீஸ் அறியக்கூடியவர் யாரு? தல்ஹத் இப்னு உபைதில்லா. சரி, தல்ஹத் இப்னு உபைதில்லா இவரை பற்றி நாங்கள் பார்த்தோம் என்றால், இவர் வந்து ஹிஜ்ரத்துக்கு முன்னால 28வது வருஷம் என்ன செய்யறாரு? பிறக்கிறாரு. பிறந்து ஹிஜ்ரி 36ல் மரணிக்கிறார். ஹிஜ்ரி 36ல் மரணிக்கிறாரு. இவருடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 பேருக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொன்னாங்களே, அதுல ஒருவர் இவர். அதே நேரத்தில் இஸ்லாத்துக்கு முந்தி வந்தவர்கள் என்ற ஒரு லிஸ்ட் இருக்குது, அதுல ஒருத்தர் இவர். அதே நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரணிக்கின்ற பொழுது அவங்களுக்கு பின்னால ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு ஷூரா குழு ஒன்றை நியமிச்சாங்க. அதில் அந்த 6 பேர்ல ஒரு ஆளாக இவரும் காணப்படுகிறார். இவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு சஹாபியாக தல்ஹத் இப்னு உபைதில்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்படுகிறார்கள். சரி,
இப்போ எத்தனாவது ஹதீஸ் பார்த்தோம்? 6வது ஹதீஸ். 6வது ஹதீஸை பார்த்தோம். சரி, 7வது ஹதீஸ். சரி, 7வது ஹதீஸ் என்னது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, அஃதலு ஸியாம் பஅத ரமதான். இப்போ என்ன தலைப்பு ஆரம்பிக்குது? ஃபதாயில் அஸ்ஸியாம், நோன்பு நோட்பதின் சிறப்பு. நோன்பு நோட்பதின் சிறப்பு சம்பந்தமான ஹதீஸ் ஆரம்பிக்குது. சரி, அஃதலு ஸியாம் பஅத ரமதான். இல்லை, நோன்பு நோட்பது இல்லை, என்ன அந்த தலைப்புக்கு வரல நாங்கள் இல்லையா? தலைப்புக்கு வரல, இந்த புக்கில் என்ன போட்டு தலைப்பு வரல. சரி, என்ன தலைப்பு நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம்? இதுவரைக்கும் ரமதானுடைய சிறப்பு சம்பந்தமாக தான் பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, அதில் 7வது ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அஃதலு ஸியாம் பஅத ரமதான். ரமதானுக்கு பின்னால அதாவது நோன்பு பிடிப்பதற்கு சிறந்த மாதம் எது? ஷஹருல்லாஹில் முஹர்ரம். ஷஹருல்லா அல் முஹர்ரம். அப்போ முஹர்ரம் மாதம் என்பது நோன்பு பிடிப்பதற்கு மிக சிறந்த மாதம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதா, ஃபர்ல தொழுகைக்கு பின்னால மிகச் சிறந்த தொழுகை எது அப்படின்னு கேட்டால் ஸலாத்துல் லைல். அது என்னது? இரவு தொழுகை அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். இது சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாக இருக்கிறது. சரி, இதுல ரமதானுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்ன சிறப்பை சொன்னாங்க? ரமதான்ல நோன்பு பிடிப்பதை போன்ற ஒரு சிறப்பு வேற எந்த மாதத்துக்கும் இல்லை இல்லையா? அது ஒரு பொதுவான ஒரு சிறப்பு. அதுக்கு புறவுள்ள சிறப்பு எது? முஹர்ரம் மாதம். சரி, இந்த முஹர்ரம் மாதம் ஷஹருல்லா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க? ஷஹருல்லான்னு சேர்த்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய மாதம். அப்ப இந்த முஹர்ரம் மாதம் என்பது என்ன மாதம்னு சொல்லுவாங்க? முதலாவது சங்கையான ஒரு மாதம், அடுத்தது வருடத்தின் முதல் மாதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மாதம் என்று சொன்னாங்க. அப்ப இவ்வளவு சிறப்புக்குரிய மாதமாக அதை சொல்லிட்டு அந்த மாதத்துல நோன்பு பிடிப்பது சிறப்புன்னு சொன்னாங்க. சிறப்புன்னு சொன்னாங்களா இல்லையா? சிறப்புன்னு சொன்னார்கள். அப்ப இது எதற்காக வேண்டி சொன்னாங்கண்டா, அந்த வருடத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது நன்மைகளை கொண்டு ஆரம்பிப்போம், நன்மையான காரியங்களை கொண்டு என்ன செய்வோம், நாங்கள் ஆரம்பிப்போம் என்ற ஒரு அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினாங்க. அதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா, தொழுகையில ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை எது? இரவு தொழுகை. அப்ப ஏன் இரவு தொழுகை சிறந்ததுன்னு சொன்னாங்க? முதலாவது காரணம் என்னென்றால், இரவு தொழுகை என்பது இரவை 3ஆக பிரித்து அதில் ஒரு பகுதியில் இவர் தொழுவார். ஒன்றோ கடைசி பகுதி, அல்லது நடுப்பகுதி, அல்லது முந்திய பகுதி. அவர் தொழுகின்ற பொழுது தனிமையில் தொழுவார், யாரும் அவரை பார்க்க மாட்டாங்க. அப்போ தொடர்பு எங்க இருக்கும்? அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் மத்தியில தான் இருக்கும். அது ஒரு முகஸ்தூதி இருக்காது, யாருக்காக வேண்டியெல்லாம் இருக்காது. அதே நேரத்தில் இஹ்லாஸ் அவருடைய உள்ளத்தில் நிறைந்து காணப்படும். அதே நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் எந்த ஒரு சிந்தனையும் இருக்காது. குர்ஆனை மிக தெளிவாக அவர் ஓதுவார், அவருக்கு எந்த சத்தமும் கேட்காது, தனிமையில் இருப்பார். இரவு நேரம் எந்த சத்தமும் இல்லை, எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமலுக்கு தொழுகின்ற பொழுது அவருடைய குர்ஆனை அவர் என்ன செய்வார்? நல்ல முறையில் நல்ல நினைவாற்றலோடு ஓதக்கூடிய ஒரு நேரமாக இது அமையும். அதிலும் அஸ்ஸுலுசுல் ஆஹிர், இரவை 3ஆக பிரித்து கடைசி பகுதியில், இரவை 3ஆக பிடித்து கடைசி பகுதியில் தொழுவது மிகவும் சிறந்தது என்பதை நாங்கள் ஹதீஸ்களினூடாக நாங்கள் பார்க்கலாம். சரி, அடுத்தது எத்தனாவது ஹதீஸ்? 8வது ஹதீஸ். சரி, 8வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கின்றார்கள். இதுதான் என்னது? தலைப்பு மாறுது. இது என்ன தலைப்பு? இது ஃபதாயில் சௌம். புக் இருக்குதா? கையில புக் இருக்குதா? என்ன தலைப்பு போட்டிருக்குது? ரமதான் நோன்பின் சிறப்பு. அப்ப நாங்க முந்தி பார்த்தது என்ன தலைப்பு? அது ரமதான் மாதத்தின் சிறப்பு. சரி, இப்ப ரமதான் மாதத்தின் சிறப்பு முடிஞ்சு நாங்க அடுத்த பகுதிக்கு போறோம். ரமதான் மாதத்தில் நோன்பு நோன்பது, ரமதானின் நோன்பின் சிறப்பு. சரி, இந்த ஹதீஸ் 8வது ஹதீஸ் எங்களுடைய பாடத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க,
மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் ஒஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யார் ஒருவர் ரமதான் மாதத்தில் நம்பிக்கை வைத்து அடுத்தது நன்மையை எதிர்பார்த்து நோன்பு பிடிக்கிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். ஒரு நன்மையை நாங்கள் செய்கிறோம், ஒரு ஃபர்தை செய்கிறோம், ஒரு கட்டாயத்தை நாங்கள் செய்கிறோம். ஆனால் அதில் கூட என்ன செய்கிறான் அல்லாஹு தாலா? எங்களுடைய முன் சென்ற பாவத்தை மன்னிக்கிறார். ஒமன் காம லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவில் யார் நின்று வணங்குகிறாரோ ஈமானன் வஹ்திசாபன், நம்பிக்கையுடனும் அதே நேரத்தில் நன்மை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறாரோ உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும். இது புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல பதிவாக இருக்கிறது. சரி, இதுல இந்த ஹதீஸில் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய பகுதி, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன். இந்த ஈமானன் என்றால் என்ன? தொழக்கூடியவன் மூமின் தானே. சரி, இந்த இடத்துல ஈமான் என்ற ஒரு வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஈமானன் என்றால் இந்த இடத்தில் என்னன்னு கேட்டால் தஸ்தீகன் பில் அம்ர், அல்லாஹ் ஏவிருக்கிறான் என்பதை உண்மைப்படுத்தி அதை நம்பி, அல்லாஹ் எனக்கு ஏவிய ஒரு கட்டளை செய்த ஒன்று, அல்லாஹ் ஏவிய ஒன்று என்பதை நம்பி, அது கடமை என்பதை அவன் அறிந்து, அதை விட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கிறது என்பதை பயர்ந்து, இந்த மூன்று நிலைகளையும் உள்ளடக்கியவனாக அந்த ரமதான் மாதத்தில் அவன் நோன்பு நோற்றால் அல்லாஹ் என்ன செய்வான்? அவனுடைய முன் சென்ற பாவங்களை மன்னிப்பான். சரி, இஹ்திசாபன் என்றால் நன்மை எதிர்பார்த்து. நோன்பு பிடிப்பதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னார்களோ அந்த நன்மையை எதிர்பார்த்து, வேற ஒரு நோக்கமும் இல்லை. சம்பிரதாயத்துக்கோ அல்லது நோன்பு பிடிக்கிறேன்னா யாரோ என்னமோ சொல்லுவாங்கண்டோ ஒரு எண்ணமெல்லாம் கிடையாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்ன அந்த நன்மைகள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நோன்பு பிடித்தார். அதே போன்று நீங்க பாருங்க, மன் காம லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவில் ஒருவர் நின்று வணங்கினார், அந்த இடத்துக்கும் என்ன பாவிக்கப்பட்டிருக்கிறது? ஈமானன் வஹ்திசாபன். அப்ப ஈமான்டா என்ன அர்த்தம்? இந்த இரவுடைய சிறப்பை நம்பியவராக, அந்த சிறப்பை நம்பியவராக அந்த சிறப்பை படிக்கணும். படிக்காம நம்பிக்கை வருமா? படிக்காம நம்பிக்கை வர அந்த ஹதீஸை தேடணும், படிக்கணும். அப்ப அந்த ஹதீஸை படிச்சு விளங்கி அதை உள்ளத்தில் நம்பி அதே நேரத்தில் அந்த இரவு கொடுக்கப்படுகின்ற நன்மைகளை எதிர்பார்த்தவராக நின்று வணங்கினால் அல்லாஹு தாலா என்ன செய்வான்? முன் சென்ற பாவங்களை அல்லாஹு தாலா மன்னித்து விடுவான். சரி, இது எத்தனையாவது ஹதீஸ்? சரி, 9வது ஹதீஸ். 9வது ஹதீஸுக்கு நாங்கள் போவோம். 9வது ஹதீஸ் எந்த தலைப்பில்? 2வது ஹதீஸ் ரமதான் நோன்பின் சிறப்பு என்ற தலைப்பில் 2வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதாக, புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின். இது எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த ஹதீஸ் பாடமா இல்லையா? பாடம். சரி, நாங்கள் குர்ஆன் மதரசா போகிற டைமுக்கு ஃபெஸ்ட்டுக்கு நான் நினைக்கிறேன் சொல்லித்தரக்கூடிய செய்திகளில் இந்த ஹதீஸும் உண்டு. புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின். கருத்து சொல்லுங்க. புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின். இஸ்லாம் 5 தூண்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ், முதலாவது ஷஹாத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதாவில், 2வது இகாமிஸ் ஸலா தொழுகையை நிலைநாட்டுவதில், வ ஈதாயிஸ் ஸகா ஜகாத் கொடுப்பதில், வல் ஹஜ் ஹஜ் செய்வதில், வசௌமி ரமதான் ரமதானில் நோன்பு நோட்பதில் என்ற இந்த 5 விஷயங்கள். சரி, இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்குது. இந்த ஓர்டர் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்களே அதில் மாறி வருது. எப்படி மாறி வருதுன்னா ஹஜ்ஜிக்கு முன்னால் நோன்பு வருது, ஹஜ்ஜிக்கு முன்னால் நோன்பு வருது. சரி, இப்போ இதில் இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் அறியக்கூடியவர் யார்? அப்துல்லா இப்னு உமர். சரி, இந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களுடைய வரலாறு சுருக்கமாக நாங்கள் பார்த்துருவோம். இவங்க ஹிஜ்ரிக்கு முன்னால் 10 வருஷம், அதில் என்ன செய்கிறாங்க? இவங்க ஹிஜ்ரிக்கு முன்னால் 10வது வருஷத்தில் இவங்க பிறக்கிறாங்க.
இவங்க மரணிக்கிறாங்க ஹிஜ்ரி 73. ஹிஜ்ரி 73 மரணிக்கிறாங்க. சரி, இவர்கள் வந்து முஹத்திஸ், என்னது ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்த ஒரு சஹாபி. அதே நேரத்தில் ஒரு ஃபகீஹ், என்னது மார்க்க அறிஞராகவும் இருந்தார் ஒரு சஹாபி. அதே நேரத்தில் சிகாரு சஹாபான்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க, சின்ன சஹாபாக்கள். அப்போ இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போகல, சின்ன வயசு இவங்களுக்கு. அப்போ இந்த சிகாரு சஹாபால ஒத்தராக இவர் இருக்கிறார். அதே நேரத்தில் இரண்டாவது ஹலீஃபாவின் மகன். யார் இரண்டாவது ஹலீஃபா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன். அதே நேரத்தில் அதிகமாக ஃபத்வா கொடுத்தவர்கள் என்ற பட்டியலில் வரக்கூடிய ஒருவர். அதே நேரத்தில் ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்தவர் என்ற பட்டியலில் வரக்கூடியவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாத்திலும் பின்பற்றக்கூடியவர். இவரை பார்த்த ரசூல் எந்த அளவு கண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா விஷயத்திலும் பின்பற்றுவாங்க. சில நேரங்களில் வந்து உலமாக்கள் சொல்லுவாங்க அப்படின்னா இவர் எந்த அளவுக்கு பின்பற்றுவாங்கன்னா, சில நேரத்தில் ஏதாவது ஒன்று இருந்திருக்கும், அந்த இருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக போகலாமல் இருக்கும். அப்போ என்ன செஞ்சு போயிருப்பாங்க? குனிஞ்சு போயிருப்பாங்க. இவர் வார நேரத்தில் அது இருக்காது. இவர் என்ன செய்வார்? குனிஞ்சுதான் போவார். ஏன்னா ரசூல் அப்படிதான் போனாங்க. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி தேடி ஒவ்வொரு அடையாளமாக பின்பற்றிய ஒரு சஹாபி. அதே நேரத்தில் மதீனாவில் மாணவர்களுக்கு ஹதீஸ்களை படிக்கக்கூடிய, ஹதீஸ்களை தேடக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாகவும் ஒரு ஆலிமாகவும் ஒரு ஆசானாகவும் இருந்தவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நிறைய கொடைகள் கொடுத்தவர்கள், சதக்காக்கள் செய்தவர்களாக இவர்கள் இருந்தார்கள். இவர்கள் அறிவித்த ஹதீஸுகள் மொத்தமாக பார்த்தால் 2630 ஹதீஸுகளை இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். சரி, இந்த ஹதீஸை நாங்கள் சுருக்கமாக எவ்வாறு விளங்கிக் கொள்ளணும் என்று கேட்டால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய அர்கான்கள், ருக்குன்கள், தூண்கள் இல்லையா, அந்த தூண்களை சொல்கின்ற பொழுது ஒரு இஸ்லாத்தை ஒரு கட்டிடமாகவும் அதனுடைய இந்த 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 அர்கான்களை அதனுடைய தூண்களாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தியிருக்கிறார். அப்போ ஒரு கட்டிடத்திற்கு ஒரு தூண் எவ்வளவு அவசியமோ அதே போன்றுதான் என்னது இந்த இது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த 5 விஷயங்களும் மிக அவசியமான விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற இந்த தகவலுடன் நாங்கள் இன்றைய இந்த ஹதீஸ் வகுப்பை முடித்துக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர் ரமதான் வரைக்கும் நடைபெறும். தவறாமல் என்ன செய்யுங்க, நான் தந்த புக்கோட கலந்து கொள்ளுங்க. புக் கிடைக்காதவங்களுக்கு இந்த புக் இந்த இருக்குது, எடுத்துக்கொள்ளுங்க. அந்த இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை வார நேரத்தில் அந்த புக்கோட வாங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.